1 யோவான் 2வது அதிகாரம், 1 யோவான் 2வது அதிகாரம் அதனுடைய 25வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். யோவான் எழுதின முதல் நிருபத்தின் 2வது அதிகாரத்தின் 25வது வசனம். நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. நித்திய ஜீவன், இட்டர்னல் லைஃப், மரணமில்லாத வாழ்க்கை, நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். கலாத்தியர் 3வது அதிகாரம் 26 முதல் 29 வரை உள்ள வசனங்களை பார்க்கும்போது, இயேசு கிறிஸ்துவின் மேல ஒருவன் விசுவாசம் உள்ளவன் ஆகும்போது ஆமென், அவன் தேவனுடைய புத்திரனாய், பிள்ளைகளாய் மாற்றப்படுகிறான். இயேசு கிறிஸ்துவோடு ஞானஸ்நான உடன்படிக்கைக்கு உட்படும் போது, அந்த ஞானஸ்நானம் பெற்றவர்கள், கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும், அதுல யூதன் என்றோ கிரேக்கன் என்றோ, யூதனுக்கு முக்கியத்துவம் மற்றவர்களுக்கு செகண்ட் இல்லை, அப்படியெல்லாம் கிடையாது. கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும், எல்லாரும் சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, கிறிஸ்துவை என்ன செய்கிறார்கள்? தரித்து கொள்ளுகிறார்கள். கிறிஸ்துவை தரித்து கொள்ளுகிறார்கள் என்றால் அவர்கள் கிறிஸ்துவுக்கு உள்ளானவர்களாய் மாறுகிறார்கள். கிறிஸ்துவுக்கு உள்ளாக, அதன் அடையாளமாக தான் கிறிஸ்து அடக்கம் பண்ணப்பட்டு ஆமென் உயிர்த்தெழுந்ததின் அடையாளமாக தான் நம்ம ஞானஸ்நான உடன்படிக்கை அந்த சாயலிலே செய்கிறோம். தண்ணீரிலே, கொஞ்சம் எஃபெக்ட் கம்மி பண்ணி தம்பி, தண்ணீரிலே மூழ்க வைத்து திரும்ப எழும்புறதின் அடையாளம் என்ன? நான் கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டேன், கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் சாயலிலே இணைக்கப்பட்டிருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே. எதற்காக இந்த நிலைக்கு கர்த்தர் கொண்டு வருகிறார் என்றால், கடைசி வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் கிறிஸ்துவின் உடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்குத்தத்தத்தின்படி சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. வாக்குத்தத்தத்தின்படி சுதந்திரராய் இருக்கிறீர்கள், ஆபிரகாமின் சந்ததியாய் இருக்கிறீர்கள். ஆபிரகாம் என்ன செய்கிறான் தெரியுமா? ஆமென். ஆதியாகமம் 25வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, ஆபிரகாம் தனக்கு உண்டான யாவையும் ஈசாக்குக்கு கொடுத்தான். ஆபிரகாம் ஈசாக்குக்கு என்ன கொடுத்தான்? நீங்க இப்படி சொன்னா உடனே இப்ப தருவார் ஆண்டவர். ஆபிரகாம் ஈசாக்குக்கு என்ன கொடுத்தான்? நல்ல இந்த வார்த்தையை கவனிக்கணும். ஆமே, நமக்கு நேரம் இல்லை, நிறைய பேச வேண்டி இருக்கிறது, ஆனா நல்ல கவனமா கேட்கணும். இந்த ஆபிரகாம் வீட்டில் ஈசாக்கு மட்டும் பிறக்கவில்லை. முதலாவது இஸ்மவேல் பிறக்கிறான், அதன் பிறகு கேத்துராளுக்கு பிள்ளைங்க இருக்கிறாங்க. ஆமென். ஆனால் ஆபிரகாம் சாராளுக்கு வாக்குத்தத்த சந்ததியாய் ஒருவனே பிறக்கிறான், அவன்தான் ஈசாக்கு. இந்த ஆபிரகாம் என்ன செய்கிறான் என்றால், இஸ்மவேலுக்கு ஒரு துருத்தி தண்ணியை கொடுத்து அனுப்பி விடுகிறான். கேத்துராளின் பிள்ளைகளுக்கு கிஃப்ட் கொடுக்கிறார், நிறைய பரிசுகளை கொடுத்து அப்படியே தள்ளி வச்சுட்டாரு. ஆனா ஈசாக்கு மட்டும் கிஃப்ட் கொடுக்கல, தண்ணி கொடுக்கல. நம்ம கேட்கறதெல்லாம் இது. ஆமே, அவங்க வந்தாங்க, கொடுத்தாங்க, போயிட்டு என்னாண்டு வர நீங்க, நான் கொஞ்சம் எவ்வளவு நாள் இங்கேயே நிற்கிறேன், உக்கார். ஆமே, 10 ரூபா கிஃப்ட் வாங்கி கொடுக்கிறதுக்கு அவனை ரத்தத்தால மீட்டிங்க கொண்டு வந்திருக்கிறார். தனக்குண்டான நீங்க கவனிச்சீங்கன்னா கடைசியில் இதுதான் பண்றாரு. யார் யாருக்கு என்ன செட்டில் பண்ணணுமோ செட்டில் பண்ணி வச்சுட்டு ஈசாக்கு பார்த்துட்டே இருக்கிறார். அப்ப எனக்கு ஹல்லேலூயா. ஆனா நம்ம எதிர்பார்ப்பெல்லாம் என்ன இருக்கு தெரியுமா? ஆமென்.
ஆண்டவரே, அவங்களுக்கு இருக்கிறது மாதிரி ரெட் கலர் ஃப்ளாஸ்கில் தான் எனக்கு தண்ணி. பிரியமானவர்களே, நாம் மெடிடேஷன்ல ஆராதனையில் கேட்டோம், நாம் ஈசாக்கை போல வாக்கு தத்தத்து பிள்ளைகளா இருக்கிறோம். அப்படின்னா எனக்கு ஆண்டவர் என்ன தருவா? என் ஆண்டவர்கிட்ட என்ன இருக்கிறதோ அதை எனக்கு தருவா. என் ஆண்டவர்கிட்ட என்ன இருக்கிறதோ, ஹல்லேலூயா, ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அந்த வார்த்தை தான் மாம்சமாகி இறங்கி வந்தது. அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரை குறித்து சொல்லும்போது அவருக்குள் ஜீவன் இருந்தது. ஆபிரகாம் தனக்குண்டான யாவையும் ஈசாக்குக்கு கொடுத்தான். பிரியமானவர்களே, நாம் ஈசாக்கை போல வாக்கு தத்தத்து சந்ததியா இருக்கிறோம். ஆபிரகாம் தன்ட்ட என்ன இருக்குதோ அதெல்லாம் கொடுத்தா. இயேசு தனக்குள்ள, அவருக்குள்ள என்ன இருந்தது? ஜீவன். அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிருந்தது. அந்த ஜீவன் தான் நித்திய ஜீவன். ஹல்லேலூயா. மரணம் அவரை கட்டி காக்க முடியவில்லை. எல்லாரும் நினைச்சாங்க அவரை கொன்று அவருடைய சரீரத்தை ஒரு கல்லறையில வச்சு கல்லால மறைச்சா அவர் கதை முடியும் என்று. இல்லை 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 இல்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலத்திலும் நான் உயிரோடு இருக்கிறேன். அந்த ஜீவனை உடையவர் சொல்லுகிறார், நித்திய ஜீவனை வாக்குத்தத்தமாய் நமக்கு தருகிறார். வாக்குத்தத்தமாக எப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாம்சமாய் இந்த பூமியிலே வெளிப்பட்டு, ஆமென், அவருக்கென்று பிதா நியமித்த ஓட்டத்தை முடிக்கும் போது அவர் மரித்து, ஆமென், அவர் அடக்கம் பண்ணப்பட்டு, அதன் பிறகு அவர் உயிர்த்து தேவ சமூகத்திலே பிதாவின் வலது பார்சத்திலே என்றென்றுமாய் வீற்றிருக்கிறாரோ, அதே போல கிறிஸ்துவுக்கு உள்ளானவர்களுக்கு, ஆமென், மறுமையிலே ஒரு நித்திய வாழ்வை கொடுக்கும்படியாக கிறிஸ்து இந்த பூமியிலே அவர்கள் வாழும்போது அவர்களுக்கு ஒளியாயிருக்கும்படி, அவர்களுக்கு நம்பிக்கையாயிருக்கும்படி கொடுத்த வாக்குத்தத்தம் தான் எட்டர்னல் லைஃப், நித்திய ஜீவன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த நித்திய ஜீவனை சுதந்தரிக்க ஒரு தேவ பிள்ளை செய்ய வேண்டிய முதல் காரியம் என்ன தெரியுமா? யோவான் சுவிசேஷம் 3வது அதிகாரம் அதனுடைய 16வது வசனத்திலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. நன்றாய் தெரிந்த வார்த்தை தான், வாசியுங்கள். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். என் ஆண்டவர் என் மேல வைத்த அன்பினால எனக்கு கொடுத்த gift தான் யாருன்னா ஜீசஸ் கிரைஸ்ட். அந்த gift தான் என்ன அப்படின்னா நித்திய ஜீவன். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ, அதுல யார் வேணாலும் வரலாம். இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு என் பாவங்களுக்காக, என் மீறுதலுக்காக, என் அக்கிரமத்துக்காக, பாவத்தின் சம்பளமா மரணத்திலிருந்து நான் காக்கப்படும்படியாக என் பாவத்தை ஏற்றுக்கொண்டு எனக்காக மரித்தார். அவருடைய தழும்புகளால் நான் குணமானேன். நான் அடிபட வேண்டிய இடத்துல அவர் எனக்காக அடிபட்டார். நான் மரிக்க வேண்டிய இடத்துல அவர் எனக்காய் மரித்ததுனால இன்னைக்கு நான் ஜீவனோடு இருக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் மேல யார் விசுவாசம் வைக்கிறார்களோ அவர்களுக்கு தேவன் கொடுக்கிற வாக்குத்தத்தம் தான் நித்திய ஜீவன்.
யோவான் சுவிசேஷம் 3வது அதிகாரம் 14-15 வசனங்களிலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. சர்ப்பமானது மோசேயினால் வனாந்திரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. மோசேயின் நாட்களிலே ஜனங்கள் மன்னாவுக்கு விரோதமாய் பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஆமென். இந்த அற்பமான உணவு எங்களுக்கு என்னத்துக்கு, எங்க மனசே வெறுக்குது அப்படின்னு எத்தனை காரியத்தில் முறுமுறுத்தாங்க. அப்பெல்லாம் ஆண்டவர் சகித்தார். ஆனா மன்னாவுக்கு விரோதமா முறுமுறுத்ததும் தேவனால தாங்க முடியவில்லை. இந்த பிசாசினுடைய தந்திரமே அதுதான், இந்த வார்த்தைக்கு விரோதமாய் திருப்புறது. ஆமென். அப்பொழுது கொள்ளிவாய் சர்ப்பங்கள் அனுப்பப்பட எல்லா இஸ்ரவேலரையும் கொத்துது. ஜனங்க விழுந்துட்டு இருக்கிறாங்க, கத்துறாங்க, ஐயோ விஷம் ஏறுது, பாம்பு கடிக்குதே. ஆமாம், அவ்வளோதானே, எங்கள் வாழ்க்கை இவ்வளோதானே, இதோட முடிஞ்சுதா, இனி எழும்பி வருவதற்கு வேற வாய்ப்பே இல்லையா, வழியே இல்லையா என்று சொல்லும்போது மோசே கர்த்தரை நோக்கி பார்க்குற, ஆண்டவரே என்ன ஆண்டவர் இனி சொல்யூஷன் இருக்கிறது? ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு வெண்கல சர்ப்பத்தை நீ செய்து அதை உயர்த்தி வை அப்படிங்கிறார். அப்படி உயர்த்தி வைக்கும்போது யார் யார் அதை நோக்கி பார்க்கிறானோ அவன் என்ன செய்வானா? பிழைப்பான், பிழைப்பான். ஏன் ஆண்டவர் இப்படி செய்ய சொன்னார்? ஆமென். இங்க கீழே மனுஷனை கடிக்கிறது அவ்வளோ என்ன சர்ப்பம். இப்போ உயர்த்தப்பட்டிருக்கிற சர்ப்பம் அதில் என்ன இல்லை அப்படின்னா உயிர் இல்லை. ரெண்டாவது என்ன இல்லை அப்படின்னா அதுல விஷம் கிடையாது. கீழே இருக்கிறது மொத்த விஷம். ஆமென். பாவம் நிறைந்த மனுக்குலத்தை மீட்கும்படி பாவம் இல்லாதவர் எனக்காய் அடிக்கப்பட்டு எனக்காய் மரித்தார். அப்ப அதை பார்க்கிற ஒவ்வொருவனும் பிழைப்பான் என்றால் பார்க்கிறவன் என்ன சொல்லணும் தெரியுமா? என்னாலதான், என்னாலதான், என்னாலதான். நாம் பாவம் செய்யாம இருந்திருந்தா இந்த பாவம் இல்லாதவர் அடிக்கப்பட்டிருக்க மாட்டார். நான் பிழைக்கும்படியாய், பாவம் உள்ள இந்த பாவி பிழைக்கும்படியாய் பாவம் இல்லாத அந்த நீதிபரர் எனக்காக எனக்காக அடிக்கப்பட்டார். இந்த உணர்வோடு யார் யார் இயேசுவை நோக்கி எனக்காக தான், எனக்காக தான், அவன் கெட்டுறக்கூடாது, அவன் அழிஞ்சிடக்கூடாது, அந்த ஆத்மா பாதாளத்துக்கு போய்விடக் கூடாது என்பதற்காக தான் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக என் இயேசு கிறிஸ்து பூமியிலே வந்து நமக்காக சிலுவையில் பலியானார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்வதற்காக மட்டும் இயேசு வந்திருக்கவே மாட்டார். அற்புதம் யாரை கொண்டாவது நடப்பிக்கலாமே. ஹல்லேலூயா. யாரை கொண்டாவது நடப்பிக்கலாமே கர்த்தர். ஆனா மீட்க ஏன் வேற யாருக்கும் இந்த மீட்பராய் வர முடியலன்னா எல்லாருக்குள்ள என்ன இருக்கு? பாவம் இருக்கு. பாவம் என்கிற விஷம் எல்லாருக்குள்ள இருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரத்தமே சிந்தப்பட்ட பாவம் என்கிற விஷம் அவருக்குள்ள கிடையாது. ஆமென். அவர் பாவம் இல்லாதவர், பாவம் அறியாதவர், எனக்காக பாவமாக்கப்பட்டார். எதற்காக? நீ என்ன நம்பிட்டல்ல, நீ நம்பிட்டல்ல. அவருடைய குமாரன் மேல விசுவாசமாக இருக்கிறவன் எவனோ அவன் கெட்டுறக்கூடாது, அந்த ஆத்மா நஷ்டமாயிடக்கூடாது. அவரோடு கூட, அவரோடு கூட நித்திய நித்தியமாய் ஆமென் இயேசுவின் இரத்தத்தாலே மீட்கப்பட்டு வசனமாம் வேலியாலே காக்கப்பட்டு இயேசுவின் இரத்தத்தாலே ஜீசஸ் வசனமாம் வேலியாலே. கைகளை உயர்த்தி சொல்லுவோம். கரை நீரையற்ற பரிசுத்தோரே மாமலேசரே, நீரையற்ற பரிசுத்தரோடு ஆமென். ஏழையா வீதியில் உலாவிடும்
இஸ்மவேலுக்குன்னு ஒரு ஊற்றையே காட்டினீங்களே ஆண்டவரே. ஆண்டவரே, கேத்தராளின் பிள்ளைகளுக்கெல்லாம் நல்ல நல்ல கிஃப்ட் எல்லாம் கொடுத்து விடுறீங்களா ஆண்டவரே. என்ன கூட தான் வச்சிருக்கிறீங்க. ஆனா என்ன ஆண்டவரே, ஈசாக்கு உனக்கு ஊற்று பூமியில இல்ல, உனக்கு ஊற்று என் விழாவில் இருந்து, என் விழாவில் இருந்து, என் விழாவில் இருந்து. ஆபிரகாம் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் ஈசாக்குக்கு கொடுத்தான். ஹல்லேலூயா. இந்த பிரிந்து போகிறவனுக்கு தான் சொத்துல பாதி. ஆனா கூட இருக்கிறவனுக்கு அப்பா சொல்றது, என்னுடையதெல்லாம் உன்னுடையதா இருக்கு. ஹல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளே, ஒரு செய்தியை கேளுங்க. யாராவது உங்ககிட்ட வந்து உங்ககிட்ட என்ன இருக்குன்னு கேட்டா நீங்க சொல்லுங்க, என்கிட்ட என்ன இல்லை, இயேசு இருக்கிறா, இயேசு இருக்கிறா, எனக்கு வேண்டிய எல்லாமே கிறிஸ்துவுக்குள். ஆம் என்றும் நல்ல கையை தட்டி. இவ்வளவு நாள் ஆராதித்தல உனக்கு என்ன இருக்கு? என்கிட்ட என்ன இல்லை, என்ன இல்லை. ஆமே. நீங்க நேற்று சாப்பிட்டீங்களா? ஆமா நாங்க சாப்பிட்டோம். நானும் சாப்பிட்டேன். நைட்டு தூங்குனீங்களா? ஆமா தூங்கணும். நானும் தூங்கினேன். அது நாங்க ஏசி தூங்குனீங்களா? தூங்கணும். நானும் தூங்கினேன். இன்னைக்கு கண்டீங்களா? நான் இந்த நாளை காண்கிறேன். என்னங்க இல்ல? ஆனா எனக்கு ஒண்ணு உண்டு. தேவனை அறியாதவனுக்கும் தேவனுக்குள்ள இருக்கிறவனுக்கு வித்தியாசம் உண்டு. அவனுக்கு மரணம் வரும், இவனுக்கு மரணம் வரும். ஆனால் அவன் மரணத்தோடு வாழ்க்கை முடியும். ஆனால் ஆபேல் மரித்தும் இன்னும் 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 பேசிக் கொண்டிருக்கிறான். ஷாலபகாரே ரிமம்ரோஸ் லேகரா. ஹல்லேலூயா. துன்மார்க்கனுக்கும் தேவ பிள்ளைக்கு உள்ள வித்தியாசம் என்னன்னா, ரெண்டு பேருக்கு மரணம் வரும். ஐஸ்வர்யவானும் மரித்தான், லாசருவும் மரித்தான். ஐஸ்வர்யவனுடைய அடக்க ஆராதனை ஜாம் ஜாம் நடக்கும். ஆனால் லாசருவ தெரியாது. ஆனா இது மறுபக்கம் இருக்கிறது. அந்த மறுபக்கத்துல நீங்களும் நானும் கண்ணீர் இல்லாம, கவலை இல்லாம, பசி இல்லாம. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் தேவன் எனக்கு ப்ராமிஸ் பண்ணி இருக்கிறார். ஆமா, என்ன ப்ராமிஸ் பண்ணி இருக்கிறார்? அடுத்த மாசம் சம்பள உயர்வா இல்ல, நித்திய ஜீவன், நித்திய ஜீவன். ஹல்லேலூயா. இதற்காக இயேசு எல்லாவற்றையும் விட்டு இறங்கி வந்தாராம். எல்லாத்தையும் விட்டு, எல்லாத்தையும் விட்டு. இதுல தான் இயேசுவின் தியாகத்தை நம்மால பார்க்க முடியும். தியாகம். ஏன்னா பரலோக ராஜ்யம் ஒரு முத்தை ஒருவன் பார்த்து, நிலத்துல ஒரு முத்தை பார்த்து அதை அப்படியே மறைச்சு வச்சுட்டு தனக்குண்டான எல்லாவற்றையும் விட்டு கொண்டு வந்து அந்த கிரயத்தை கொடுத்து அந்த மறைத்து வைத்த முத்தை புதையலை வாங்கிட்டு போயிடுவான். ஆமே. நான் ரட்சிக்கப்பட்ட பிறகல்ல காக்கப்படுவது, ரட்சிக்கப்படுவதற்கு முன்னே காக்கப்படுகிறேன். அதுதான் ஆச்சரியம். ஆண்டவரே, தாவீது சொல்றார், நான் பிறக்கும் போதே உமது சார்பில் விழுந்தேன் என்று. அதாவது தாயார் வயிற்றில் இருக்கும்போது யூத பெண்கள் எல்லாம் குழந்தை வயிற்றில் இருக்கும் போதே அந்த தோரா ஆகமங்களை வாசிப்பாங்களாம். மோசைக்கு கொடுத்த பிரமாணங்கள் எல்லாம் வாசித்தே இருப்பாங்களாம். ஆமே. அதனாலதான் அவன் அந்த வார்த்தை உள்ள போய் 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 தான் தாவீது சொல்றான், பிறக்கும் போதே உன் பேரில் நம்பிக்கையா இருக்க பண்ணினீர், உங்க சார்பில் விழுந்துட்டு. இப்படி உருவாக்கப்பட்ட தாவீது அங்க. ஹல்லேலூயா. யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த தூக்கி ஓ வேண்டும் என்று
ஆண்டவர்கிட்ட gift வாங்க ஒரு டீம் கியூல நிக்குது. கியூல 10வது லைன்ல நானும் நிக்கிறேன், நாமளும் நிக்கிறோம். ஒவ்வொருத்தர் வராங்க, என்ன பிரச்சனை, இதா வச்சுக்கப்போ, என்ன பிரச்சனை, இதை வச்சுக்கப்போ, என்ன பிரச்சனை, இதை வச்சுக்கப்போ, உனக்கு என்ன பிரச்சனை, ஆண்டவரா நீ பேச இங்க வந்து நில்லு, அடுத்த ஆள்வா, அடுத்த ஆள்வா. என்ன ஆண்டவரே இது, என் ஃபைலை மட்டும் நீங்க செப்பரேட்டா வைக்கிறீங்க, அடுத்தவங்க ஃபைலுக்கெல்லாம் சைன் போட்டு கொடுக்குறீங்க. ஏன் ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே, உனக்கு நான் தருவது இம்மைக்குரியது மட்டுமா இருக்க கூடாது, உனக்கு நான் தருவது நித்திய ஜீவன், நித்திய ஜீவன், நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பது. ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு பாராட்டின கிருபை. இயேசுவின் மேல யார் விசுவாசமா இருக்கிறார், அதனாலதான் உடனே இம்மீடியட்டா. ஆமே, நம்ம சர்ச்சிலாம் ஒருத்தங்க வந்தாங்கன்னா, நாங்க இப்ப புதுசா வந்துட்டு இருக்கோம்னு சொன்னா நான் சொல்லுவேன், ஒரு 6 மாசம் வாங்க, அதுக்கப்புறம் நம்ம மெம்பர்ஷிப் அது பார்க்கலாம் அப்படின்னு. ஆனா இயேசுவை விசுவாசிச்சா அடுத்து யோசிக்கிறதுக்கு முன்னாடி பிள்ளைங்கிற அதிகாரத்தை போட்டுருவான். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷம். பிள்ளைங்க எல்லாம் கையை தட்டி பாடுங்க. நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷம். ஆமென். தெரிந்து கொண்டார், தெரிந்து கொண்டார், மகனாக மகளாக தெரிந்து கொண்டார், Glory. தெரிந்து கொண்டார், தெரிந்து கொண்டார், மகனாக மகனாக. ஆமென். நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. ஆமென். நான் இயேசுவின் பிள்ளை. பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. ஆமென். இதுல என்ன விசேஷம்னா, எங்க அப்பாவும் அவருக்கு பிள்ளை, நானும் அவருக்கு பிள்ளை, என் பிள்ளையும் அவருக்கு பிள்ளை. எங்க அப்பா அவரை அப்பான்னு கூப்பிட்டதுனால நான் அவரை தாத்தான்லாம் கூட மாட்டேன். ஹல்லேலூயா. என் பிள்ளை வந்து கொள்ளு தாத்தா. ஆமென். இதான் அவருடைய விசேஷம். ஆண்டவர் சமூகத்தில் இதான் விசேஷம். பிள்ளைங்கெல்லாம் பாடுங்கன்னு சொன்னதான் சிலர் ஏதோ இவர்கள் அந்த 24 மூப்பர் சைடுல இருக்கிறவங்க மாதிரி. இப்ப பிள்ளைங்கெல்லாம் பாடுங்க. நான் இயேசுவின் பிள்ளை, என்னாலும் சந்தோஷம். பால்கனி கமான். நான் கீழ இருந்து பார்க்கிறவங்க, ஆன்லைன்ல பார்க்கிறவங்க, என்னாலும் சந்தோஷமே. கழுவப்பட்டேன், கழுவப்பட்டேன், அழுவப்பட்டேன், இயேசுவின் ரத்தத்தாலே கழுவப்பட்டேன். அழுவப்பட்டேன், அழுவப்பட்டேன், இயேசுவின் ரத்தத்தாலே. அப்படியே சொல்லுங்க. சுகமானேன், 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 இயேசுவின் காயங்களால் சுகமானேன். சுகமானேன், சுகமானேன், இயேசுவின் காயங்களால். நான் இயேசுவின் பிள்ளை, நான் இயேசுவின் பிள்ளை. பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. நான் இயேசுவின் பிள்ளை, ஜீசஸ், ஜீசஸ். சந்தோஷமே. பிள்ளையாயிட்டோம் கிருபையினால. பிள்ளையானதை எல்லாத்தையும் தூக்கி கையில தந்துட மாட்டாங்க. இனி நம்ம என்ன செய்யணும்? விசுவாசிக்கிறோம். அடுத்த அனுபவம் என்பதுதான் வளர்ச்சி, ஆவிக்குரிய வளர்ச்சி. விசுவாசத்தில் வளரணும். கலாத்தியர் 4வது அதிகாரம் 1வது வசனத்தில் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது? கலாத்தியர் 4:1. பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், முன்னே பவுல் சொன்னது என்ன? நீ கிறிஸ்துவுக்குள்ளானா நீ ஆபிரகாமின் சந்ததியாயும் வாக்குத்தத்தத்துக்கு சுதந்திரம். இது முன்னமே சொல்லியாச்சு, செய்தாச்சு. பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சுதந்திர வழி. அப்படின்னா அங்கேயோட அதையோட நீ நிறுத்திராத. அடுத்து ஒரு பிரதானமான காரியம் இருக்கிறது. என்னவென்றால், சுதந்திரவாளியானவன் எல்லாவற்றுக்கும் எல்லாவற்றுக்கும் எஜமானா இருந்தும் அவன் சிறு பிள்ளையாயிருக்கும் அவன் காலமளவும் சிறு பிள்ளையா இருக்கும் காலமளவும் அவனுக்கும் அடிமையானவனுக்கும் வித்தியாசம் இல்லை. வித்தியாசம் இல்லை. என்ன வித்தியாசம் இல்லை? அடிமையானவன் என்னதான் பிரயாசப்பட்டாலும் அவனுக்குன்னு ஒன்றை வச்சிருப்பார் அந்த எஜமான், அதுதான் கொடுப்பார். பிள்ளை எவ்வளவு அழுதாலும்,
பிறந்த குழந்தைக்கு முதல்ல பால் தான் கொடுக்கப்படும், அதுக்கு மேலே கொடுக்கப்படாது. அடுத்து ஒரு 6 மாதம் கழிச்சு இன்னொரு ஐட்டம். ஐயோ, நான் தானே சுதந்திரவாளியை, நீங்க மட்டும் அது இது. அடிமையானவனுக்கும் பிள்ளைக்கும் வித்தியாசம் கிடையாது. பிடிச்சு தான் தருவார். எதற்காக எகிப்திலிருந்து டைரக்டா கானானுக்கு கொண்டு போகாம, நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். மேகத்துக்கு கீழே வச்சு நடத்தினார்ல, ஆண்டவரால் மேகத்துக்கு மேலே வச்சு சுமந்து போக முடியுமா முடியாதா? முடியும்ல. இப்போ ஆண்டவர் உங்கள்கிட்ட ஒரு ஆப்ஷன் வைக்கிறாங்க. ஆண்டவரே, இங்க பாரு, நான் வெளியே கொண்டு வந்துட்டேன், மேகத்துக்கு கீழையா மேகத்துக்கு மேலையா? என்ன சொல்லுவோம்? என்ன சொல்லுவோம்? நீங்க முழிக்கிற ஆண்டவர், இவங்களெல்லாம் அப்படி கீழே நடத்துங்க, எனக்கு அப்பர் பர்த். தாவீது கேட்கிறார், எனக்கு மட்டும் சிறகு இருந்திருந்தா நான் பறந்து போயிருப்பேன். அதான் தாவீது, உனக்கு சிறகு தரல, உட்காரு. ஆமென். பல நேரத்தில் நம்முடைய காரியம் எதற்காக? என்னை வளர பண்ண என்ன வேணாலும் செய்வார். சில பிள்ளைங்களை அடிச்சு சாப்பிட வைப்பாங்க தெரியுமா? அடிச்சு படிக்க வைப்பாங்க தெரியுமா? எதுக்கு? நல்லா புரிஞ்சுக்கோங்க. தகப்பனுடைய மனசுல இருக்கிறது ஒன்னே ஒண்ணுதான், என் பிள்ளை வளரணும், என் பிள்ளை வளரணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. குழந்தைய கையில தூக்கி வைக்கிறோம், பால் கொடுக்கிறோம், சுமக்கிறோம், தோல்ல போடுறோம். அந்த குழந்தை 20 வயசுக்கு அப்புறம் அப்படியே தான் நான் இருப்பேன்னா, கோபத்தில் இருங்க. ஒரு தகப்பனுடைய எதிர்பார்ப்பே பிள்ளையின் வளர்ச்சி. எனவே நாம் வளரும்படியாக கர்த்தர் என்ன செய்கிறார் என்றால், 1 பேதுரு 2வது அதிகாரம் 3வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கம் இல்லாத ஞானப்பாலின் மேல் இருங்கள். ஹல்லேலூயா. நான் வளர்ந்தாதான் எனக்கு சுதந்திரம். ஆமே. பிள்ளை ஆயிட்டு வாக்கு தத்தம் இருக்கிறது. ப்ராமிஸ் பண்ணிட்டார், உனக்கு தான் இந்த சொத்து, உனக்கு தான், இது உனக்கு தான். ஓகே, எப்போ? வளரு வளரு. இந்த வளர விரும்புறவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, ஒரே ஒரு காரியத்துக்கு தான் அழுவாங்க. இங்க பாத்தீங்களா, இந்த புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய இந்த பிறந்த குழந்தை எதுக்கு அழும்? சொல்லுங்க. பால் பால் பால். எதுக்கு அழும்? பாலுக்கு. வெளியே மக்கள் சாப்பிட்ற லட்டுக்கு அழுமா? பெரியவங்க வெளியே எனக்கு லட்டு கிடைக்கலன்னு அழுதுட்டு இருக்கும் போது உள்ள இருக்கிற குழந்தை எதுக்கு அழும்? பாலுக்கு. அந்த குழந்தைக்கு ஒன்னே ஒன்று தெரியும், பால் குடிக்கும், தூங்கும், எழும்பும், அழும். பால் குடிக்கும், தூங்கும், எழும்பும், அழும். சிலர் அதனால தான் என்னமோ தெரியல, எனக்கு சர்ச்சில் வந்தால் இப்படி பால் குடிக்கிறது மாதிரி இருக்கு, அதனால தான் நான் இருந்து ஒரே பால் குடிக்கும், பால் குடிக்கும், தூங்கும், எழும்பும், அழும். இந்த தூங்குங்கிறது தான் ரெஸ்ட், இளைப்பாறுதல். இளைப்பாறுதல். சுற்றி காத்தடிக்கும் போது இந்த ஞான பால் நீங்க கொடுத்துட்டீங்கன்னா ஓகே ஓகே ஓகே, கோல் கோல் கோல். திருப்பி அந்த மாம்சம் பலவீனம் உள்ளது தானே, திருப்பியும் தொய்ந்து போகும்.
திருப்பியும் சில நேரத்தில் பேதுருவ மாதிரி கண்ணு அங்கே எங்கேயா பார்க்கும், அடிக்கிற கொந்தளிப்பை பார்க்கும். உடனே ஆண்டவரே, உடனே திருப்பி எடுத்து வச்சு ஹல்லேலூயா. என்னை தாலாட்டி சீராட்டி வளர்க்கின்றவர், என் இதயத்தின் ஏக்கங்கள் அறிகின்றவர். என்னை தாலாட்டி சீராட்டி வளர்க்கின்றவர், என் இதயத்தின் ஏக்கங்கள். ஆமென். நான் வளரும்படி எனக்கு என் தகப்பன் கொடுத்த ஞான பால் தான். இந்த குழந்தைய இந்த பெற்றோர் தூக்கிட்டு போகும்போது அந்த குழந்தைக்குரிய சொத்து பத்திரத்தை எல்லாம் தூக்கிட்டு போக மாட்டாங்க. ஆனா குழந்தைக்கு வேண்டிய பாலை பாட்டில் அடைச்சி தூக்கிட்டு போவாங்க. ஹல்லேலூயா. போற இடத்துல குழந்தைய உட்கார வச்சுட்டு இதெல்லாம் அப்படில தெரியும், பேக்ல என்ன இருக்கு, வெயிட்டா இருக்கு, கொஞ்சம் நஞ்சமா குடிக்கும். 2-3 பாட்டில் இருக்கு. புதிதாய் பிறந்த குழந்தைகளை போல தாவீது சொல்லுகிறார், என் ஆத்துமா தேவன் மேலேயே தாகமா இருக்குது, மான்கள் நீரோடே வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமா உம்மேல எப்பொழுது என்னை தேற்றுவீர் என்று உம்முடைய வாக்கின் மேல் நோக்கமாகி என் கண்கள் பூத்து போகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வசனத்துக்குள்ள நம்முடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு டிராவல் பண்ணுதோ அந்த அளவே நம்முடைய வாழ்க்கையிலே வளர்ச்சி உண்டாகும். நான் 20 வருடம் விசுவாசி என்கிற சர்டிபிகேட்டை ஆண்டவர்கிட்ட கொடுத்தா அப்படியே வாங்கி எரித்து விட்டு எங்கன்னு கேட்பார். இப்பதான் ஆண்டவர், இந்த சர்டிபிகேட் அங்க செல்லாது. வரங்களில் யாதொன்றும் குறைவில்லாதவர்கள் கொரிந்து சபை. அந்த கொரிந்து சபையை பார்த்து பவுல் சொல்றாரு, எனக்கு என்னால உங்களை ஆவிக்குரியவர்கள் என்றே சொல்ல முடியல. நீங்க கிறிஸ்துவுக்குள்ள இன்னும் யாராதான் இருக்கிறீங்க. அது நான் கையை வச்சோடனே கீழே விழுறாங்க. உங்களுக்குள்ள பிரிவினை இருக்குல்ல, சண்டை இருக்குல்ல, பிரச்சனை இருக்குல்ல, நீ ஆவிக்குரியவனே கிடையாதுன்றார். வரமும் தேவனுடைய கிருபை வரங்கள் வந்து மாறாதவைகளுங்க. அது கிஃப்ட். கிஃப்ட் நம்ம வந்து ஒரு கல்யாண வீட்டுக்கு கிஃப்ட் வாங்கிட்டு போறோம்ல, எப்படி போய் வாங்குவோம்? முதல்ல கல்யாண வீட்டில் போய் அவங்க போடுற சாப்பாடை சாப்பிட்டு பார்த்துட்டு ஓகே ஒரு 100 ரூபாய்க்கு தேரும் அப்படி சொல்லிட்டு போய் 100 ரூபா கிஃப்ட் வாங்கிட்டு வருவோமா? இல்லை. சிலர் சாப்பாடு இல்லைன்னா கொண்டு போன மொய் கவரை கூட பாக்கெட்லேருந்து வச்சிருவோம், போகிற வழியில் சாப்பிடணும்ல. இல்லைங்க, கவர் கொடுக்கணும். சரி, அப்போ வெறும் கவரை கொடு. அப்படியும் கிருபை உள்ளவங்க இருக்கிறாங்க. கவருக்குள்ள ஒரு 3 கவரை வச்சு கேட்ட சர்ப்ரைஸும். அவங்க என்ன வச்சிருக்கிறாங்க ஒண்ணுமே தெரியாது. ஆனால் போகும்போது ஒரு கிஃப்ட் வாங்கி கொண்டு போய் கொடுக்குறோம். நேராக போய் சாப்பிட போகிறோம். சாப்பாடு நல்லா இல்லை, நம்ம இலையில் சிக்கன் பீஸு வைக்கலை. கையை கழுவிட்டு நேராக மேடையில் போய் அந்த கிஃப்ட்டு தான் இல்லை, ஏன் கொடுத்தேன்னு வேணா நினைப்போமே தவிர நேர மேடையில் போய் இப்படி எத்தி பார்த்து எவ்வளோ பின்னாடி தான் இருக்கு. இல்லை இல்லை, நாமளே கொடுத்ததை வாங்க மாட்டேங்கிறோம். எனக்குள்ள அப்படி வரும். நான் அந்நிய பாஷை இதை வச்சு நீங்களே உங்களை ஏமாத்திடக்கூடாது. நான் வளர்ந்திருக்கிறேன். ஒரு பிள்ளை வளருதா இல்லையாங்கிறது பெற்றோருக்கு தெரியும், வளர்க்கிறவங்களுக்கு தெரியும். ஆமே, என் பிள்ளைகளை நான் வளர்த்து ஆதரித்தேன் என்று சொல்லுகிறார். அவருக்கு தெரியும் என்னுடைய வளர்ச்சி என்னவென்று. புதிதாய் பிறந்த குழந்தைகளை போல. இதுதான் கொலோசியருக்கு எழுதும் போது அப்போஸ்தலனாகிய பவுலை கொண்டு ஆவியானவர் இப்படி எழுதுகிறார். கொலோசியர் 2வது அதிகாரம் அதனுடைய 6-7 வசனங்கள். ஆகையால்
நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும், நல்ல கவனிங்க, கிறிஸ்துவுக்குள் வேர் கொண்டவர்களாகவும், அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும், கிறிஸ்துவின் மேல் கட்டப்பட்டவர்களாகவும், அவருக்கு உள் நடந்து கொண்டு, கிறிஸ்துவுக்குள் நடந்து கொண்டு, நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடு அதிலே பெருகுவீர்களாக. விசுவாசித்தோம், பிள்ளைகளானோ, இனி விசுவாசத்தில் நிலைத்திருக்கணும், விசுவாசத்தில் உறுதிப்படணும். இதற்காக வேதம் நமக்கு என்ன காண்பிக்கிறது தெரியுமா? கிறிஸ்துவுக்குள் வேர் கொள்ளணும், கிறிஸ்துவின் மேல் கட்டப்படணும், கிறிஸ்துவுக்குள் நடக்கணும். இந்த வார்த்தைக்கு பரலோக பிதா ஒரு ஷேப் கொடுத்தார், ஒரு உருவத்தை கொடுத்தார். அந்த உருவம் தான் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. வார்த்தை எதுவாய் மாறிச்சு? மண்ணுக்கு ஒரு உருவத்தை கொடுத்தார், அதுதான் நான் நீங்களும். வார்த்தைக்கு ஒரு உருவத்தை கொடுத்தார், அதுதான் இயேசு. இயேசுவை பார்க்க விரும்புகிறவர்கள் வேதத்தை பார்ப்பார்கள், இயேசுவை நேசிக்கிறவர்கள் வேதத்தை நேசிப்பார்கள். அல்லது வேதத்தை தள்ளி வச்சுட்டு இந்த 1000 ஸ்தோத்திர வலி மாதிரி கால் உம்மை நேசிக்கிறேன், உம்மை நேசிக்கிறேன், உம்மை நேசிக்கிறேன் வளரல. வார்த்தைக்கு ஒரு ஷேப் கொடுக்கணும்னா அவர்தான் ஜீசஸ் கிரைஸ்ட். இயேசுவின் சாயலை காண விரும்புகிறவர்கள் வேதத்தை காண்பார்கள், கிறிஸ்துவுக்குள். அதனாலதான் இயேசு சொன்னார், நானே சத்தியம் என்றார். 14:6 17வது அதிகாரம் யோவான்ல சொல்றார், வசனமே சத்தியம். என்ன ஆண்டவர், நீங்க தான் சத்தியம் சொன்னீங்க கொஞ்சம் முன்னாடி, அப்புறமா வசனம் சத்தியம். நாதான்பா வசனம். மண்ணுக்கு தேவன் ஒரு உருவத்தை கொடுத்தார், அதுதான் மனிதன். வார்த்தைக்கு தேவன் ஒரு உருவத்தை கொடுத்தார், அதுதான் இயேசு கிறிஸ்து. எனவே தான் ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது, அந்த வார்த்தை மாம்சமாகி இறங்கி வந்தது. அப்போ ஒரு தேவ பிள்ளை வளர்றதுக்கு என்ன செய்யணும்னா கிறிஸ்துவுக்குள்ளே வேரூன்றி. இன்னும் சொல்லணும்னா இந்த நதியோரம் நடப்பட்ட விருட்சம் போல இந்த வசனம் என்கிற தண்ணீரின் பக்கத்தில் நாட்டப்பட்டிருக்கணும். ஹல்லேலூயா. தாவீது சொல்லுகிறார், நானோ தேவனுடைய ஆலயத்திலே பச்சையான ஒலிவம் வரும். ஏன்னா கர்த்தருடைய சமூகத்தில் அவருடைய வார்த்தை விளங்குகிறது. சீயோனில் இருந்து வேதமும், எருசலேமில் இருந்து கர்த்தருடைய வசனமும் வெளிப்படும். அவர் சொல்றார், நான் தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான. இந்த வேர் பார்த்தீங்கன்னா அது தண்ணீரை தான் தேடி போகும். தண்ணீர். இந்த வேர் என்ன செய்யுதுன்னா வெளியே தெரியாது. இந்த வனாந்திரத்தில் இருக்கிற மரங்களுடைய வேர்கள் தான் ரொம்ப நீளமான வேர் என்று விஞ்ஞானிகள் அதை ஆராய்ச்சி பண்ணுகிறவர்கள் சொல்றாங்க. ஏன் ரொம்ப வளர்ச்சியான வேர் தெரியுமா? ஏன்னா அது பக்கத்தில் எதுவும் என்ன கிடையாது, தண்ணி கிடையாது. அதனால தேடி 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 கர்த்தர் கிருபையா என்னை உங்களை அவருடைய சமூகத்தில் கொண்டு வந்து இந்த நதியை நம்ம கையில கொடுத்திருக்கிறது எதுக்கு தெரியுமா? கிறிஸ்துவுக்குள்ளே. நம்முடைய வாழ்வின் அந்தரங்கம் எப்படி மண்ணுக்குள்ளே மறைக்கப்பட்டிருக்கிற அந்த வேர் தண்ணீரை தேடி செல்லுகிறது. நம்முடைய அந்தரங்கம் பாவத்தை அல்ல, பரிசுத்தரை தேடணும். உன்னத பாட்டின் புஸ்தகம் அது கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் இடையே இருக்கிறதான அந்த ஒரு தெய்வீக உறவை வெளிப்படுத்துகிற புஸ்தகம். மணவாளனுக்கும் மணவாட்டிக்கும் இடையே இருக்கிறதான உறவை காண்பிக்கிற புஸ்தகம். அதில் 3வது அதிகாரத்தில் 1வது வசனத்தில் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது? ராக்காலங்களில் என் படுக்கையிலே என் ஆத்துமநேசரை தேடினேன். என்னுடைய அந்தரங்கத்தில் என்னுடைய தேடல் யார் தெரியுமா? அவர்தான். தாவீது இப்படி சொல்றார். ஃபாதர் அதை அழகா பாடி இருக்கிறாங்க. படுக்கையிலே உம்மை நினைக்கின்றேன், ராஜாமத்தில் தியானிக்கின்றேன்,
தியானிக்கிறேன். இந்த வேர் இல்லாதவங்க நிலைமை என்னன்னா, இப்படி ஏதாவது மூடி வச்சா உடனே நினைப்பாங்க. ஆனா ஏன் அந்தரங்கத்தில் நான் எதை நினைக்கிறேன்? என் நினைவுகளுக்கு ஒரு ஷேப் கொடுத்தா அது இயேசுவா இருக்கணும். ஏன்னா கர்த்தர் நினைவின் தோற்றங்களை அறிந்திருக்கிறார். என் நினைவுக்கு பரலோகம் ஒரு ஷேப் கொடுத்து பார்க்கும்போது நானும் இயேசுவோடு சேர்ந்து. அதனாலதான் பவுல் சொல்கிறார், எங்கள் எண்ணங்களை எல்லாம் நாங்கள் கிறிஸ்துவுக்கு சிறையாக்கி கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுத்துகிறோம். பிரியமானவர்களே, இந்த வசனத்தில் நான் வேர் கொள்ளவில்லை என்றால் என்னுடைய உள்ளான மனிதன் வளருவதற்கு வேண்டிய தண்ணீர் இந்த வார்த்தையினாலே அன்றி வேற எங்கேயுமே எனக்கு கிடைக்காது. எங்கேயுமே கிடைக்காது. யோபுவின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 7, 8, 9 வசனங்களிலே ஒரு மரத்தை குறித்தாக நம்பிக்கை உண்டு. அது வெட்டி போட, நல்ல கவனி, அது வெட்டி போடப்பட்டாலும் திரும்ப தழைக்கும், அதன் இளங்கிளைகள் துளிர்க்கும், அதன் வேர் தரையிலே பழையது, அதனுடைய வேர் தரையிலே பழையதாகி, அதன் அடிக்கட்டை மண்ணிலே செத்தாலும் தண்ணீரின் வாசனையினால் அது துளிர்த்து இளம் மரம் போல கிளைவிடும். இது மரத்தை குறித்த நம்பிக்கை. அதுக்கு தண்ணீருக்கு வாசனையே போதுங்க. அடிவேர் கெட்டு போனாலும் தண்ணீரின் வாசனையினால ஒரு மரம் மீண்டும் துளிர்க்க வாய்ப்பு இருக்குமானால், தேவ பிள்ளைகளே, உலர்ந்த எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கின் நடுவிலே ஆமென் எசேக்கியேலை கொண்டு வந்து நிறுத்தினதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. ஆண்டவர், இது மீண்டும் எழும்புமா? நீர் அறிவீர். பேசாத பார்த்து எனக்கு கற்பிக்கப்படியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். வார்த்தை உண்டானது, அசைவு உண்டானது. இந்த வார்த்தை என்கிற தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டவர்களுடைய வாழ்க்கை செழிக்கும். அதை தான் சங்கீதம் 1 சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அதை தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவன். அடுத்த வார்த்தை என்ன தெரியும்? அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்திலே தன் கனியை தந்து. நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட நான் என்ன செய்யணும்? இதன் மேல பிரியமாய் இருக்கணும். பிரியமாய் இருந்து இரவும் பகலும். காலையில் பைபிள் படிச்சு முடிச்சாச்சு, அப்படி ஒரு துறக்கும் போது கூட கஷ்டப்பட்டு துறப்பாங்க பாருங்க. ஆனா மூடும் போது பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சவுண்டு கேட்கும், டமார். எப்பாடா இன்னைக்கு 5 அதிகாரம் படிச்சாச்சு. சிலர் ஒரு வாரத்துக்கு சேர்த்து படிப்பாங்க. ஒரு 10 அதிகாரம் முடிச்சு 10 நாளைக்கு. இப்படிப்பட்டவங்களை ஒரு வாரத்துக்கு ஒரு வாரத்தில் உள்ள மொத்த சாப்பாடை கொடுத்து சாப்பிட வைக்கணும். டோர்லேருந்து வெளியே வர முடியாது. போகும்போது விசாலமான வாசலாக இருந்து உள்ள போய் சாப்பிட்டுட்டு வரும்போது இடுக்கமான. இதன் மேல யார் பிரியமா இருந்து நான் படிச்சு தாவீதை விட யாருங்க இங்க பிஸியா இருக்கிறா? அவர் சொல்றார், உடைய வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமா இருக்கிறேன் தெரியுமா ஆண்டவரே. அப்படியே தாவீதை என்ன பண்றேன்? நாள் முழுவதும் அது என் தியானம். நான் டிராவல் பண்ணும்போது அப்படி நினைச்சிட்டே இருப்பேன். சத்துரு எனக்கு விரோதமாய் பேசும்போது அப்படி நினைச்சிட்டே இருப்பேன். என் மனைவி என்னை அற்பமா பார்க்கும்போது நினைச்சிட்டே இருப்பேன். என் மாமா என்னை பத்தி தப்பா பேசும்போது நினைச்சிட்டே இருப்பேன். என் சகோதரர்கள் என்னை குறித்து அகங்காரம் உள்ள இன்னும் நான் நினைச்சிட்டே இருப்பேன். எங்க அப்பா என்ன ஆகாதவன் தள்ளு நான் நினைச்சிட்டே இருப்பேன். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீர்க்கால்களில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராது இருக்கிற மரத்தை போல இருப்பான். அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும். யார் தெரியுமா? இந்த பைபிளை வீட்டில் வாங்கி வைத்திருக்கிறவங்களுக்கு இல்ல, இதில் பிரியமாயிருந்து ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். நேரம் போகிறது, அடுத்த வார்த்தை சொல்லுகிறேன். அவருக்குள் வேர் கொண்டவர்களாய் அவர் மேல் கட்டப்படணும். அவர் மேல் கட்டப்படுவது என்பது என்ன? மத்தேயு 7வது அதிகாரம் 24, 25, 26, 27 வசனங்களிலே நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலை மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு
நீ படிச்சு தியானமா இருக்கிறதுல மட்டும் இல்ல, நீ தியானமா இருக்கும்போது வேர் கொள்ள ஆரம்பிக்கிற. ஆனா இதன்படி செய்ய ஆரம்பிக்கும் போது நீ கன்மலை மேல கட்டப்படுகிறாய். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஒரு சத்தியத்தை நன்றாய் கவனமா கேளுங்க. நானும் நீங்களும், கவனிக்கிறீங்களா, நானும் நீங்களும் தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்ட ராஜரீக, சத்தமா சொல்லுங்க, ஆசாரிய கூட்டம். இதை மறந்துடவே கூடாது. தேவன் என்ன தெரிந்தெடுத்தது ஆசாரியராக. ராஜாக்களும் நாங்களே ஆசாரியர். இப்படி பாடுறதுக்கு மட்டும் இல்ல, அதை உணரணும். இந்த ஆசாரியனுக்குரிய பிரமாணம் என்னவென்றால், லேவியராகமம் 8வது அதிகாரத்துல கர்த்தர் மோசேயை கொண்டு ஆரோனையும் அவன் குமாரரையும் வரவழைத்து சொல்லுகிறார். முதலாவது வரவழைக்கப்படுகிறார். லேவியராகமம் நான் சொல்லுகிற நேரம் போகிறதுனால 8வது அதிகாரம் அதனுடைய 6வது வசனத்திலே, ஆமென், கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடியே மோசே ஆரோனையும் அவன் குமாரரையும் வரவழைத்து, நானும் நீங்களும் அவருடைய கிருபையினால் அவர் சமூகத்திலே வரவழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த கிருபையை குறித்து தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது. வரவழைக்கிறார். அடுத்து என்ன செய்கிறார்? அதே வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்களை ஜலத்தினால் ஸ்நானம் பண்ணுவித்துனா முழுவதும் கழுவி. ஆசாரியனுக்குரிய பிரதிஷ்டையை செய்ய வரவழைத்து முழுவதும் கழுவி. ஆரோனுடைய குமாரரை விட நாம் பாக்கியம் பெற்றவர்கள். காரணம், அவர்களை தண்ணீரினால் கழுவினான் மோசே. என்னையும் உங்களையும் மோசையிலும் பெரியவராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய இரத்தத்தினால் பாவ மர கழுவினார். அடுத்து 7-8 வசனங்களிலே பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு வஸ்திரம் தரிப்பித்து எனக்கு உங்களுக்கும் கர்த்தர் ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்தி நீதியின் சால்வைய, எசேக்கியேல் 16:8 சொல்லப்பட்டிருக்கிறது, நான் உன்னிடத்தில் வந்தபோது ஆமே உன் காலம் பருவ காலமா இருந்தது, எனவே நான் உன் நிர்வாணத்தை என் வஸ்திரத்தை விரித்து மூடினேன், இவ்விதமாய் நீ என்னுடைய. அப்போ தேவன் தம்முடைய வஸ்திரத்தை, நிர்வாணத்தை மூடுறதுக்கு ஏன் வேற வஸ்திரம் ஆண்டவர் கிடையாதா? ஆண்டவர் உண்டாகட்டும்னு சொன்னா உண்டாகும். ஆனா அந்த இடத்துல ஏன் அவருடைய வஸ்திரத்தை போடுறாருன்னா நிர்வாணத்தை மறைப்பதற்கு மட்டும் இல்ல. நீங்க பஸ்ல எல்லாம் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, கூட்டமா ஜனங்க நிக்கிறாங்க, பஸ் வந்து இருக்குது, சீட்டு பிடிக்கிறதுக்கு சிலர் தங்கள் தோல்ல இருக்கிற அப்படி துண்டை போட்டு போவாங்க. சிலருக்கு துண்டு அப்படிப்பட்டதா இருக்கும், பக்கத்தில் போக முடியாது. அதை புசிக்கிற நாளிலே அதே மாதிரி தான் இருக்கும். ஆனாலும் அதை போட்டுட்டு போவாங்க. அடுத்து ஒருத்தர் உள்ள போய் இருக்கும்போது துண்டு போட்டு பின்னாடி வரும், ஹலோ என்னோட துண்டு அப்படி சொல்லும்போது, இன்னும் துண்டை வச்சுக்க அப்படி சொல்ல மாட்டாங்க. அந்த துண்டு எதன் மேல இருக்கிறதோ அந்த இடத்துல இப்போ அவர் தான் வந்து உட்காரணும். ஒரு பஸ்ல சீட்டு பிடிக்கிறதுக்கு ஒரு துண்டு போட்டால் அதுக்கு வேல்யூ இருக்குன்னா, எலியா பர்வதத்திலிருந்து இறங்கி வந்து எலிசாவின் மேல் தன் சால்வையை போட்டுட்டு ஒன்னே ஒன்று தான் சொல்றாரு, வேற எதுவுமே சொல்லலை. நீ இனி வரலன்னா உன் கதை முடிஞ்சுது, எதுவுமே சொல்லலை. நான் உனக்கு செஞ்சதை மட்டும் நினச்சிக்கோ. உன் நிர்வாணத்தை மூடுறதுக்கு நான் எந்த வஸ்திரத்தை வேணாலும் உனக்கு தந்திருக்க முடியும், ஆனால் நான் என் வஸ்திரத்தை உன்மேல் விரித்து, எதுக்கு தெரியுமா, நீ எனக்கு சொந்தம். வஸ்திரத்தை உடுத்து வைக்கிறார். அடுத்து 9வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் தலையிலே பாகையை தரித்து பாகையின் மேல் அவன் நெற்றியிலே பரிசுத்த கிரீடம் என்னும் பொற்பட்டத்தை கட்டினான். ஏசாயா 4வது அதிகாரம் 3-4 வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். கழுவி சீயோனிலே தரித்திருந்து ஜீவனுக்கென்று பெயர் எழுதப்பட்டவன் எவனும் பரிசுத்தன் என்று சொல்லப்படுவான். 4வது வசனம், ஆமென், பரிசுத்தன் என்று சொல்லப்படுவான். இதெல்லாம் கிருபையா நமக்கு ஆட் ஆயிட்டே இருக்கு.
அடுத்து பாத்தீங்கன்னா அவர் மேல அபிஷேக தைலம் வைக்கப்படுகிறது. இதற்காக ஒரு பாவ நிவாரண பலி செலுத்தப்படுகிறது. இந்த பாக்கியத்தை நாம் பெறுவதற்காக கிறிஸ்து நமக்காக பலியான. பழைய ஏற்பாட்டில் அநேக பலிகள், புதிய ஏற்பாட்டில் ஒரே பலி, அதுதான் கிறிஸ்து நமக்காய் பலியானது. பழைய ஏற்பாட்டில் அநேக பலிகள், சர்வாங்க தகன பலி, குற்ற நிவாரண பலி, பாவ நிவாரண பலி, போஜன பலி, சமாதான பலி, இப்படி அநேக பலிகள். ஆனா புதிய ஏற்பாட்டில் ஒரே பலி. இவைகள் எல்லாவற்றுக்கும் சேர்த்து என் இயேசு ஒரே தரம் பலியானார். இனி முடிச்சாச்சு. இது எல்லாருக்கும் உள்ள ப்ராசஸ் மாதிரி தான் இருக்கும். ஆனா ஆரோனே, ஆசாரியனே, நீ பிரதிஷ்டை பண்ணப்பட்டவன், அதனால மற்றவர்களுக்கு செய்யாத ஒன்று இவர்களுக்கு செய்யப்படுகிறது. அது என்ன அப்படின்னா, அதனுடைய 23வது வசனத்தை வாசிக்கலாம். பின்பு அது கொல்லப்பட்டது. மோசே அதன் இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து, மோசே நல்லா கவனிக்கணும், அந்த இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து ஆரோனுடைய வலது காதின் மடலிலும், அதுனா அந்த வலது காது மேல, வலது கையின் பெருவிரல், வலது கையின் பெருவிரல்லையும், வலது காலின் பெருவிரலையும், வலது காலின் பெருவிரலையும் பூசினான். எதற்கு? வலது காது மேல, வலது கை பெருவிரல்ல, வலது கால் பெருவிரல்ல. இங்க பாரு, உனக்கு எவ்வளவு செஞ்சிருக்கிறார். எதுக்கு இந்த ரத்தத்தை காதுல பூசினார் தெரியுமா? நீ ஆசாரியன். அதனால என்ன செய்யணும்? நீ அந்நிய சத்தம் அல்ல கேட்க வேண்டியது, அவர் சத்தம் கேட்கணும். உனக்கு கிடைச்ச பாக்கியம் என்ன தெரியுமா? அந்த கிருபாசன தண்டை வரலாம், வந்து நின்று அவர் சத்தம் கேட்கணும். வலது கையின் பெருவிரல்ல எதுக்கு இந்த ரத்தம் பூசப்பட்டு தெரியுமா? இனி இந்த கை கண்டதை செய்யக்கூடாது. நீ கேட்டல சத்தம், அது சித்தத்தை நீ செய்யணும். வலது காலின் பெருவிரல்ல பூசப்பட்டது எதுக்கு தெரியுமா? இனி கால் போன போக்கிலும் மனம் போன போக்கிலும் நீ நடக்கக்கூடாது. உன் காதுகளில் ஒரு சத்தம் கேட்டாயே, அந்த வழியில நடக்கணும். உன் காதுகளில் ஒரு சத்தம் கேட்டாயே, அந்த கிரியை செய்யணும். இதுதான் ஆசாரியனுக்குரிய பிரதிஷ்டை. அது நான் வந்தாச்சு, நான் கழுவப்பட்டாச்சு, நான் ஆசாரியனுக்கு ட்ரெஸ் போட்டாச்சு, அதோட ஆமீன் போடல. வெயிட் பண்ணு. கொஞ்சம் ரத்தத்தை எடுத்து அப்படி போச்சுறாரு. தேவ சமூகத்தில் என் காதுகள் விருத்த சேதனம் பண்ணப்பட்டது. ரத்தத்தை எடுத்து என் கையில. ரத்தம் பூசப்படுதுனாலே பழையன எல்லாம் மன்னிக்கப்பட்டதுன்னு அர்த்தம். எப்போ நான் ஆசாரியனாய் மாற்றப்பட்டேனோ அந்த ரத்தம் முந்தினவைகள் ஒளிந்து போன. ஆண்டவர், நான் இப்படி செஞ்சு அதை விட்டுரு. ஆனா இனி நான் உன்ட்ட ஒன்று சொல்றேன் பாரு, அதான் செய்யணும். காலில் பெருவரில் ரத்தம் பூசப்படுது. இனி கால் போன போக்கிலும் மனம் போன போக்கிலும் நீ நடக்கக்கூடாது. அவர் நடந்த வழியிலே, அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் வேர் கொண்டவர்களாகி அவர் மேல் கட்டப்பட்டு அவருக்குள்ளே நடக்கணும். இப்படி யார் செய்கிறார்களோ அவர்கள் கிறிஸ்துவில் நிலைத்திருக்கிறவர்கள். ஒருவன் என்னிலும் என் வார்த்தை அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். அது மாத்திரமல்ல, அவன் கேட்டுக்கொள்வது எதுவோ அது அவனுக்கு செய்யப்படும். அவருடைய ரத்தம் இந்த காதுல பூசி இருக்கிறார். இந்த காது அந்நிய சத்தத்துக்கு விலகணும். எல்லாத்தையும் கேட்கக்கூடாது. உங்களை சும்மா கழுவி நிறுத்தல, ராஜாக்களாய் ஆசாரியர்களை ஏற்படுத்தி இருக்கிறார். ரத்தத்தை இந்த கையில பூசி இருக்கிறார். ஒரு தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை துணிந்து செய்ய, துன்மார்க்கத்துல துணிந்து நடக்கிறவனுடைய தலையே உடைப்பார் என்று தான் பைபிள்ல இருக்கு. அந்த வார்த்தையை படிக்கும் போதே பயமா இருக்கும். துன்மார்க்கத்துல துணிந்து நடக்கிறவனுடைய உச்சந்தலைய உடைப்பாராம். ஆண்டவருக்கு பிடிக்காது.
உன்னை கூப்பிட்டு உன்னை கழுவி சுத்திகரித்து என் வஸ்திரத்தை உன் மேல விரித்து என் அபிஷேகத்தை உன் மேல வச்சு என்னுடைய அடையாளத்தை உனக்கு தந்தா நீ என்ன செஞ்சிட்டு இருக்கிற? இந்த கையால தானே இந்த அப்பத்தை நம்ம கொஞ்ச நேரத்தில் எடுக்க போறோம். தாவீது சொல்லுகிற என் கால் செம்மையான இடத்துல இருக்கிறது. இந்த கால் நேத்து எங்க நின்னுச்சு? இந்த கால் போன வாரம் எங்க பயணித்தது? எந்த ஸ்தலத்தில் இருந்தது? நீ தேவாலயத்துக்கு போகும்போது நடையை காத்துக்கொள், காத்துக்கொள். ஏன் ஆண்டவரை இவ்வளவு ஸ்ட்ரிக்ட்? ஏன்னா நீ கேத்துராளின் பிள்ளைங்க கிடையாது, நீ ஆகாரின் பிள்ளைங்க கிடையாது. அவங்களுக்கெல்லாம் இம்மையோட முடிஞ்சது. ஆனால் உனக்கோ நித்திய ஜீவனை வைத்திருக்கிறார். அந்த வாக்கு தத்தத்தை நீ சுதந்திரிக்க வேண்டும் என்பதற்காக எல்லாரும் கண்களை மூடி தேவ சமூகத்தில் கழுவும் திருரத்த கரை நீங்க ஒரு 2 நிமிடம் முழங்காற்படியிட முடிந்தால் முழங்காற்படியிட்டு சேர்ல இருக்கிறவங்க அப்படியே உட்கார்ந்துக்கோங்க. அப்படியே அர்ப்பணிப்போடு கண்கள் தூய்மையாக்கு ஒரு விசை கூட என்னை கழுவுவீராக, என்னை சுத்திகரிப்பீராக. சரபல கமரே தனரா 2 கைகளை உயர்த்தி சொல்லுவோம். காதுகள் கர்த்தரும் குரல் கேட்கணும். ஆண்டவரே, என் காதுகள் இனி அந்நிய சத்தத்துக்கு அல்ல, உம்முடைய சத்தத்துக்கே செவி சாய்க்க கிருபை செய்யும், கிருபை செய்யும், கிருபை செய்யும். ஒப்பு கொடுக்கலாம் உகந்த காணிக்கையாய், உகந்த ஒப்பு கொடுத்தேன் ஐயா. சுகந்த வாசனையா, சுகந்த வாசனையா. வலது கரத்தை உயர்த்தி இடது கரத்தை இருதயத்தில் வைத்து ஆண்டவரை நீர் ஏற்படுத்தி தந்த இந்த பிரதிஷ்டையை காத்துக்கொள்ள